ஆண்டுதோறும் நிலா நம்ம விட்டு 3.78 சென்டிமீட்டர் விலகி போயிட்டே இருக்கு. சமீபத்தில் தான் அந்த உறுதிப்படுத்தியிருக்காங்க. இங்க பூமி இருக்குன்னு வச்சுப்போம். இங்க நிலா இருக்கு. நம்ம பூமியிலிருந்து விண்கலங்கள் நிலாவில் போய் இறங்கியிருக்கு இல்லையா? பல ஆண்டுகள் முன்னாடி சோவியத்தினுடைய விண்கலம் போய் இறங்கிச்சு. அமெரிக்காவினுடைய அப்போலோ விண்கலம் போய் இறங்கிச்சு. அமெரிக்க விண்வெளி வீரர்கள் அங்கே போய் நிலாவோட தரையில் நடந்தாங்க. அந்த சமயத்திலலாம் என்ன பண்ணாங்கன்னா, நிலாவில் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணாடியை நிலாவில் வச்சுட்டு வந்துட்டாங்க. கண்ணாடியை அங்கே வச்சாங்க முகத்தை பார்க்கறதுக்கு இல்லை, நிலாவோட தொலைவை அளக்கிறதுக்கு. 1969 அப்போலோ 11, 1970 லூனா 17, 1971 அப்போலோ 14 மற்றும் 15, அப்புறம் கடைசியா 1973 லூனா 21. இந்த 5 விண்கலங்களும் லேசர் பிரதிபலிப்பான எடுத்துட்டு போய் நிலாவில் வச்சுட்டு வந்தாங்க. நிலாவோட தொலைவை எப்படி துல்லியமாக அளவீடு செய்வாங்க? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, பூமியிலேருந்து லேசர் அதனுடைய பல்ஸ் துடிப்பாக ஒளியை இங்கே லேசர் ஒளியை இங்கேருந்து அனுப்பும். அந்த ஒளி போய் 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 நிலாவில் போய் படும். நிலாவில் அந்த பிரதிபலிப்பான் கண்ணாடி இருக்கு இல்லையா, அதில் பட்டு திரும்ப வரும். அந்த பல்ஸ், அந்த துடிப்பு பூமியை சேரும். இங்கே கிளம்பினப்போ என்ன நேரம், திரும்பி வந்தப்போ என்ன நேரம் பார்த்தோன்னா, எவ்வளோ நேரம் ஒளி போயிட்டு வர எடுத்திருக்குன்னு தெரியும். ஒளியோட வேகம் நமக்கு தெரியும். அந்த ஒளியோட வேகத்தை வச்சு தொலைவு என்ன அப்படின்னு ரொம்ப துல்லியமாக நம்மளால் அளக்க முடியும். நிலா பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு வருது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் நிலாவுக்கும் பூமிக்கும் இருக்கிற தொலைவு மாறிக்கிட்டே வரும். அதிகபட்ச தொலைவில் நிலா இருக்கும்போது 4,06,731 கிலோமீட்டர் தொலைவிலும், நெருக்கமாக இருக்கும்போது 3,64,397 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமையும். சராசரியாக பார்த்தா 3,84,748 கிலோமீட்டர் சுமார். தினமும் பூமியிலேருந்து இதே மாதிரி லேசர் துடிப்பை அமைச்சு தொலைவை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா தினமும் நமக்கு தரவு கிடைக்கும். பல ஆண்டுகள் அந்த மாதிரி தரவை சேகரித்து சராசரி பண்ணோன்னா, சராசரியாக பூமிக்கும் நிலவுக்கும் இருக்கக்கூடிய தொலைவு மாறிட்டு வருதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். மாறிக்கிட்டு வருது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நிலா பூமி மீது செலுத்தக்கூடிய ஈர்ப்பு கவர்ச்சி விசைனால பூமியில் இருக்கக்கூடிய கடலை பிடிச்சி இழுக்குது. அதனால் கடல் கொஞ்சம் அப்படி பொங்கி இருக்கு. இதுதான் கடலேற்றம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், டைட்ஸ் அப்படின்னு. பூமி தன்னைத்தானே சுற்றுவதில் இப்படி பிடிச்சி இழுக்கிறது என்ன பண்ணுன்னா, ஒரு பிரேக் மாதிரி செயல்பட்டு பூமியினுடைய சுழல் வேகம் மெல்ல 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 குறைஞ்சிட்டு வரும். நிலவு பூமியை விட்டு விலகி செல்வதால பூமி தன்னைத்தானே சுற்ற எடுக்கிற காலம் கூடிக்கிட்டே போகுது. அதாவது ஒரு நாள் அப்படின்னா எவ்வளவு காலம் அப்படிங்கிறது கூடிட்டு போகுது. 1600வது ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னு சொன்னால், சராசரியாக ஒரு நாளினுடைய அளவு 1.09 மில்லி செகண்ட் கூடியிருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு நொடியில் 1000ல் ஒரு பங்கு தான் மில்லி செகண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் பூமி இதை விட வேகமாக சுற்றிட்டு இருந்ததுன்னு அர்த்தம். அப்போது ஒரு நாள் என்பது 24 மணி நேரமாக இருந்திருக்காது, குறைவாக இருந்திருக்கும். கடல் மட்ட ஏற்ற இறக்கம் ஒரு நாள் எவ்வளோ நேரம் இருக்கோ அதை சார்ந்து இருக்கும். நாளுக்கு ஒரு தடவை கடல் மட்டம் ஏறி இறங்கும். கடல் மட்டம் ஏறின பொழுது அடுத்த முறை திரும்பி ஏறுறது. இது கடலில் இருக்கக்கூடிய காலப்பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மிக சரியாக பூமி தன்னைத்தானே சுற்ற எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பூமியில் இருக்கக்கூடிய பல உயிரிகளினுடைய இயக்கம் இந்த கடல் மட்டத்தினுடைய ஏற்ற இறக்கத்தை சார்ந்திருக்கும். இந்த மாதிரி பல தரவுகளை வச்சு
கணினி சிமுலேஷன் ஆய்வு செஞ்ச போது 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியினுடைய சுழல் வேகம் மிக மிக கூடுதலாக இருந்தது. அதாவது வெறும் 8 மணி நேரத்திற்கு ஒரு முறை பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமி உருவாச்சு. அப்போ பூமி ஒரு இளம் பூமி, நெருப்பு குழம்பு போல அப்படியே தகன்னு இருந்துச்சு. அப்போ நிலாவே இருக்கல பூமிக்கு. அந்த சமயத்தில் தான் செவ்வாய் கிரகத்தினுடைய வடிவத்தில் ஒரு பெரிய கோள் மாதிரியான ஒரு பொருள் பூமியில் மோதிச்சு. பூமியில் இந்த ரெண்டும் மோதின போது வெடிச்சு திறன போது தான் நிலாவும் பூமியுமா உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலா உருவான பிறகு தான் பூமியினுடைய வேகம் மெல்ல மெல்ல குறைஞ்சு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 24 மணி நேரத்துக்கு ஒரு சுழற்சி அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சுத்த வெறும் 8 மணி நேரம் மட்டுமே எடுத்துட்டு இருந்த பூமி நிலா உருவான பிறகு மெல்ல மெல்ல மாறிச்சு. நிலாவினுடைய ஈர்ப்பு விசையினால பூமியினுடைய சுழல் வேகத்தில் ஒரு தடை இயக்கம் ஏற்பட்டுச்சு, பிரேக் மாதிரி. அதன் காரணமாக பூமியினுடைய வேகம் மெதுவாக குறைஞ்சு என்ன ஆச்சுன்னு சொன்னால், சுமார் 85 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி 21 மணி நேரத்துக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இதற்கான தொல் படிம தடயங்கள் நம்மக்கிட்ட இருக்கு. அதே மாதிரி 40 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச தொல் படிம தடயங்களை பார்த்தோம்னா 22 மணி நேரத்திற்கு ஒரு தடவை அப்படின்னு பூமி தன்னைத்தானே சுத்தி கொண்டது. இதே மாதிரி பூமி தன்னைத்தானே சுத்தறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிட்டே போனா என்ன ஆகும்? 5000 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூமி தன்னைத்தானே சுத்தறதுக்கு சுமார் 50 நாள் ஆகும். அதாவது 25 நாள் பகல், 25 நாள் இரவு அப்படி நிலைமை ஆயிடும். அப்போ நிலா பூமியிலிருந்து ரொம்ப தொலைவில் இருக்கு. அப்படி ஒரு நிலை வருமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். விஞ்ஞானிகளும் யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்முடைய சூரியன் அதுக்குள்ள சிவப்பு ராட்சசன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாயிடும். சூரியனுடைய அளவு பெருசாகி நிச்சயமா புதன் கோளை விழுங்கிடும், நிச்சயமா வெள்ளிக்கோளையும் விழுங்கிடும். பூமியை விழுங்குமா விழுங்காதான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம் பூமிக்கும் நிலாவுக்கும் காத்திருக்கு.